நம்ம வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கூந்தப்பனை மரம் 2 இருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதில் கூந்தப்பனையும் 2 இருக்குது. மேலேருந்து கீழே வரைக்கும் வருங்க இது. கிட்ட காமிட்ற பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது பேர் வந்து கூந்தப்பனைங்கிறது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம கோயில் திருவிழா எல்லாம் முன்னாடி கட்டுறோம் இல்லைங்களா, இளநியோட சேர்த்து, அதுதாங்க இது. நாங்கள் இது ஒரு 7-8 பாளைக்கு பக்கமாக வெட்டியிருப்போம். எல்லாமே நம்ம கோயில் திருவிழாக்காக தான் கொடுத்துட்ருக்கோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன மரம். இப்போ பாலை இருக்குன்னு காமிச்சில்லைங்களா, அது வந்து பெரிய மரம். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பெரிய மரத்துலேருந்து விதை விழுந்து நிறைய கன்று முளைச்சிருக்குங்க. அதை பிடுங்கிட்டு போய் வேறு ஒரு இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். முன்னாடியே நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம வீட்டுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு ஆறு இருக்குதுங்க. அந்த ஆற்றுல தேவையில்லாமல் முள்ளுச்செடி தாங்க முளைச்சிட்ருக்கு. அதனால் இந்த செடியெல்லாம் கொண்டுட்டு போய் அங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. ஆற்றுல வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மோட்டார் தண்ணிக்கு பக்கமாக வந்துட்டுருக்குதுங்க. நல்லா மழை பெஞ்சிட்ருக்குதுங்க. ஸோ மண் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஈரமாக தான் இருந்தது. சரி தண்ணியுமே வந்துட்டு இருந்தது. சரி ஒரு கொஞ்சம் ஒவ்வொரு மகுக்கு எல்லா செடிக்கும் ஊற்றி விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அதை மோண்டு ஊற்றிட்டு இருந்தேன். இந்த ஆற்றுல வர்றது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு கரடு இருக்கும். அந்த கரட்டிலிருந்து கீழே தண்ணி வந்து ஆற்றுல வந்துட்டுருக்குதுங்க. தண்ணியே தேவையில்லைங்கிற அளவுக்கு மண்ணில் ஈரம் இருந்ததுங்க. சரி நான் தான் ஊற்றி விடலான்ட்டு ஊற்றிட்டு இருந்தேங்க.